So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த டாபிக் எடுத்து. பொதுவாக எனக்கு இது ஒரு ஃபேவரட்டான ஒரு டாபிக் தான். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட கனெக்ஷனில் இது ஒரு சோல்மேட்டான ஒரு கனெக்ஷன், இது ஒரு ட்வின் ஃப்ளேமான ஒரு கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா, ஸோ ஈவன் தோ நீங்கள் கார்மிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் உங்கள் கனெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ தூரம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ லெட் சி தட் அங்கே இருக்க சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்போட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அண்ட் ஃபியூச்சர் எப்படி போகும் அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். So before starting the reading, so guys, கனெக்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை உங்களோட ஹைப்போர்ட் சப்போர்ட் கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷனுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங். போது ஒரு டீப்பா ஒரு இன்டென்ஸான ஒரு எனர்ஜி தான் நான் இங்க வந்து பாக்குறேன் இந்த கனெக்ஷன்ஸ்ல. ஸோ இதோட சிச்சுவேஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் நீங்க இந்த பர்சன் கிட்ட நான் சொன்ன மாதிரி நீங்க இப்படி ஒரு சோல்மேட்டா ஸ்ட்ராங்கா அந்த ஒரு சோல்மேட்டான ஒரு கனெக்ஷனோ இல்ல ஸ்ட்ராங்கா அது ஒரு ட்வின் ஃபிளேம் மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸோ நீங்க வந்து ஃபீல் பண்ணிருக்கலாம். பட் இவ்வளோ தூரம் அந்த இன்டென்ஸ் எனர்ஜி நீங்க அந்த கனெக்ஷன்ல வந்து ஃபீல் பண்றீங்க, அந்த பர்சன் மேல அவ்வளோ ஒரு கனெக்டடா நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க அப்படின்றதுக்காக இந்த பர்சன் கூட நீங்க வந்து ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல கூட வந்து பழகி இருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு நம்ம பார்க்கும்போது எஸ், ஸோ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து பார்க்கும்போது நீங்க ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல வந்து பழகிருப்பீங்க அப்படின்ற அந்த எனர்ஜிஸ் தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ நீங்க எஸ் அகெயின் உங்களுக்கு என்னன்னா ஸ்ட்ராங்கா இந்த கனெக்ஷனும் சரி இந்த பர்சனும் சரி கண்டிப்பா இது வந்து ஒரு லாங் டேர்மான ஒரு கனெக்ஷனா தான் வந்து இருக்கும், ஒரு லாங் டேர்மான ஒரு ஜேர்னியா தான் கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து திங்க் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சில தாட் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ அப்படி ஒரு தாட் உங்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணி இருக்கும் அப்படின்னா, ஸோ யூனிவர்ஸ் த்ரூ இது வந்து ஒரு பிளெஸிங்கான ஒரு கனெக்ஷன் தான். இந்த பர்சன் வந்துட்டு உங்களோட லைஃப்ல வந்தது திடீர்னு இப்படி ஒரு பர்சன் லைஃப்ல அப்பியர் ஆன ஒரு விஷயமா இருக்கட்டும், அவங்க கூட உங்களோட ரிலேஷன்ஷிப் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னா ஒரு மேஜிக் மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஒரு இன்டென்ஸான ஒரு எனர்ஜி, ரொம்ப ஒரு ஹெவியா அந்த பர்சன் மேல ஒரு அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன் நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த பர்சன் இல்லாம உங்களோட வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி அது ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த பர்சன் இல்லைன்னா எனக்கு வேற யாருமே வேண்டாம், எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேண்டாம், எனக்கு ஒரு மேரேஜ் லைஃப் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோப், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி நீங்க வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப அட்டாச்சா நீங்க வந்து இருந்திருப்பீங்க, ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த லைக் அந்த ஒரு பிசிக்கலா அவங்க கிட்ட வந்து பழகுறது, ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே வந்து இன்வால்வ்டா தான் இங்க வந்து இருந்திருக்கும். பட் இங்க வந்து அகெயின் நான் சொன்ன மாதிரி லைக் அந்த ஒரு டிவைன் த்ரூ இந்த கனெக்ஷன் உங்களோட வாழ்க்கையில வந்திருக்கு அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல வந்துட்டு போன ஒரு சில பர்சன்ஸா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், இதுல வந்து டிஃபரன்ஸ் நிறைய வந்து இருந்திருக்கும். ரெண்டு பேரோட சைட்ல பார்க்கும்போது உங்களோட பாஸ்ட் அண்ட் இந்த பர்சன் ரெண்டுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பேர் பண்ணும்போது டிஃபரன்ஸ் அதிகமா வந்து இருந்திருக்கும். இந்த பர்சனோட எனர்ஜி டே ஒன்ல இருந்து இந்த பர்சன் கூட நீங்க பழகின விதமா இருக்கட்டும், அந்த நாட்களா இருக்கட்டும், அது எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு டிஃபரெண்ட் எனர்ஜி, ஒரு டிஃபரெண்டான ஒரு லவ் வைப் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கொடுத்துருக்கும். ஸோ இப்படி அந்த கனெக்ஷன்ல இவ்வளவு தூரம் ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க அப்படின்னா, இந்த கனெக்ஷன் நீங்க வந்து ஒரு சோல்மேட்டா இருக்கலாம், ஒரு ட்வின் ஃப்ளேமா இருக்கலாம், இல்ல இந்த சோல்மேட் ட்வின் ஃப்ளேம் பத்தி அப்பதான் உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கும். இல்ல நீங்க ஏதாவது இந்த மாதிரி யூனிவர்ஸோட சைன் நம்பர்ஸ் ஏதாவது நீங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இதுதான் அந்த பர்சன் அப்படின்றதுல நீங்க வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் இங்க வந்து என்னன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருந்திருக்கும். இந்த பர்சன் கூட அந்த ஒரு அட்டாச்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் சரி, பொதுவா இந்த பர்சன் மேல அவ்வளவு ஒரு கிரேசியான ஒரு அட்டாச்மெண்ட் உங்களுக்கு இருந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையை வந்து திருப்பி போட்டிருக்கும் உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு நோ கான்ட் சிச்சுவேஷன்ஸ்ல வந்து இருக்கிறது, சரியான ஒரு சில பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறது. இப்ப அவங்க எங்கேயோ இருக்காங்க, நீங்க எங்கேயோ இருக்க மாதிரி தான் வந்து இருந்திருப்பீங்க. பக்கத்துல இருந்தாலும் சரி, அவங்க டெய்லி நீங்க பாக்குறீங்கனாலும் சரி, இல்ல ஒரே ஊர்ல நீங்க இருந்தாலும் சரி, என்னமோ அவங்க வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க, நீங்க வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டிஸ்டன்ஸ் அங்க வந்திருக்கும், அந்த ஒரு கேப் அங்க வந்து உருவாகி இருக்கலாம் உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும். ஸோ இப்படி நாட்கள் இப்படியே போக என்ன அப்படின்னா, வியூவர்ஸ் நிறைய பேர் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு எனர்ஜில இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு எனர்ஜி உங்களோட சைட்ல வந்து இருக்கு. நிறைய பேருக்கு சூசைட் தாட்ஸ் கூட வந்திருக்கலாம், சூசைடிக்கல் தாட்ஸ் கூட வந்திருக்கலாம் உங்களுக்கு. எதுக்கு
இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்து வாழணுமா, எல்லாமே ஒரு மாதிரி போராட்டமா இருக்கே அப்படின்ற மாதிரி. சோ நீங்க அப்படி ஒரு ஒரு பேட் தாட்ஸ்ல நீங்க வந்து உங்களை நீங்களே வந்து தள்ளப்பட வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நைட் டைம்ல சரியா வந்து தூக்கம் வராது. நைட் டைம்ல உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, வீட்டை விட்டு எங்கிட்ட வெளியில போயிடலாம், தனியா கொஞ்ச நேரம் வந்து இருக்கலாம், தனியா இருக்கலாம். தனியா இருந்தாலும் என்னன்னா இந்த பர்சனை பத்தின தான் தாட்ஸ் இருக்கும், இந்த ரிலேஷன்ஷிப் பத்தின தாட்ஸ் தான் வந்து இருக்கும். பொதுவா உங்களோட லைஃபா இருக்கட்டும், உங்களோட கரியர் சைடா இருக்கட்டும், உங்களோட எஜுகேஷன்ஸ் எதுனாலும் சரி, சோ அதை பத்தின திங்கிங் தாட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா அதுவே இந்த ரிலேஷன்ஷிப், முக்கியமா இந்த பர்சன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நிறைய இந்த பர்சனை பத்தின தாட்ஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. பிளஸ் அதே மாதிரி என்ன அப்படின்னா, சூசைடிக்கல் தாட்ஸ் உங்களுக்கு வந்து நைட் டைம்ல உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி வரலாம். சோ இப்படிலாம் வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து உங்களுக்கு இப்ப தப்பா போகுது, ஒரு சில விஷயம் உங்களுக்கு அகெயின்ஸ்டா நடக்குது அப்படின்றதுக்காக எல்லாத்துக்குமே வந்து ஒரு எண்ட், ஒரு சொல்யூஷன் அப்படின்றது டெத் கிடையாது. ஓகேங்களா? சோ அது அது அந்த மாதிரி அது ஒரு பேட்டர்னே கிடையாது. ஆக்சுவலா அதை பத்தி லைஃப் பேட்டர்னை பத்தி பேசணும், நம்ம இன்னும் நிறைய அதை பத்தி வந்து பேசலாம். பட் இங்க என்ன தேவையோ அதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லா ப்ராப்ளம்க்கும் கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் அப்படின்றது இருக்கு, இல்லாமலாம் வந்து கிடையாது. நம்ம அந்த சொல்யூஷனை வந்து தேடி போறதுலதான் என்ன அப்படின்றது, தட் இஸ் அ ப்ராசஸ். அது என்னன்றது கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட கையில இருக்கு. ஓகே, சோ ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது அப்படின்றது அது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான். என்னோட லைஃப்ல ப்ராப்ளம் இருக்கும், உங்களோட லைஃப்ல ப்ராப்ளம் இருக்கும், எல்லாரோட லைஃப்லயும் வந்து ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். பட் அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வர போறோம், அதுக்கு என்ன சொல்யூஷன் கிரியேட் பண்ண போறோம், அதுதான் அங்க மேட்ரு. ஸோ அதெல்லாம் டோன்ட் வரி அபவுட் இட். சிச்சுவேஷன் உங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருந்தாலுமே கண்டிப்பா அதுக்குரிய ஒரு ஆன்சர் உங்களுக்கு வந்து கிடைக்க தான் செய்யும். இந்த இந்த ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷன் வந்து கிடைக்க தான் செய்யும். எதுவுமே வந்து இம்பாசிபிள் அப்படின்றது வந்து கிடையாது, எல்லாமே பாசிபிள் தான். ஓகே, சோ அந்த விஷயத்துல நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்து இருங்க. உங்களோட கான்ஃபிடென்ட்டை நீங்க வந்து லூஸ் பண்ணாதீங்க. நீங்க ஆசைப்படுற அந்த வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை வந்து தேவைதான் படும். சில நேரம் நம்ம ஒரு விஷயத்த வந்து ஆசைப்படுவோம், ஆனா அது அந்த டயத்துல நமக்கு வந்து கிடைக்காது. அது சில நேரத்துல வந்து என்னன்னா கொஞ்சம் லேட்டா கூட நமக்கு வந்து கிடைக்கலாம். சில பேருக்கு ஒரு சில விஷயம் ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு அது சீக்கிரமா வந்து கிடைச்சிரும். ஒரு சில பேருக்கு அது லேட்டா கிடைக்கும். அது லேட்டா கிடைக்குதுங்கிறதுக்காக அது கிடைக்காமலேயே போயிட போகுது அப்படின்ற ஒரு தன் பயத்துல தான் இப்ப நீங்க வந்து இருக்கீங்க. ஒரு விஷயம் அந்த விஷயம் நடக்காமலே போயிருமோ, அந்த பர்சன் நமக்கு கிடைக்காம போயிருவாங்களோ, அவங்க வேற லைஃபை சூஸ் பண்ணிடுவாங்களோ, அவங்க வேற ஒரு பர்சனை வந்து சூஸ் பண்ணிடுவாங்களோ, நம்மளே அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு நிறைய ஒரு ஓவர் திங்கிங் இருக்கு, நெகட்டிவ் ஆஃப் ஓவர் திங்கிங் இருக்கு. சோ உங்களை நீங்களே வந்து தாழ்த்திக்கவும் நீங்க வந்து செய்றீங்க. சோ இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே வந்து வச்சுக்காதீங்க. உங்களோட ப்ராப்ளம்க்குரிய சொல்யூஷன் வந்து நீங்க ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். உங்க பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் வந்து உங்க கையிலே தான் வந்து இருக்கு, அது உங்க கிட்டே தான் வந்து இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க அதை வந்து கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே வந்து தெரிஞ்சிரும் உங்களுக்கே. சோ என்னை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம் இருக்கு லைஃப்ல, நான் சொல்ற மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா உட்காருங்க. நீங்க தனிமையில எப்பயுமே இருக்கீங்க, நீங்க தனியா எப்பயுமே இருக்கீங்க. ஆனா நீங்க தனியா இருக்கும்போது ப்ராப்ளம்க்குரிய சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண மாட்டேன்றீங்க. ப்ராப்ளமா இன்னும் ப்ராப்ளமா ஆக்குறதுக்கு என்னவோ அந்த ஓவர் திங்கிங் மட்டும் தான் வந்து போயிட்டு இருக்கு. இதுதான் நீங்க பண்ற மிஸ்டேக். ஆக்சுவலா நீங்க பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, எங்கெங்க பிரச்சனை உருவாகி இருக்கு, யாருனால பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு, எப்போ வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு, எந்த விஷயம் நம்ம பேச போய் அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இல்ல அவங்க ஏதாவது பேசினாங்களே அதுல இருந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து உங்களோட லைஃபை பத்தி நீங்க திங்க் பண்ணி பாருங்க. சோ அதுக்குரிய ஆன்சர் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அதுக்குரிய ஆன்சர் நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் சொன்ன விஷயத்த நீங்க வந்து பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு நீங்க அதுக்குரிய பதில் ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருவீங்க. வித்தின் அ மந்த்துக்குள்ள கூட நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா நீங்க கண்டிப்பா வந்து இப்ப நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க இப்பவே நீங்க அந்த விஷயத்த ஃபாலோ பண்றீங்கன்னா நீங்க சடனா கூட அதுக்குரிய ஆன்சர் நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க எப்படி இருந்தாலும் ஒரு 1 மந்த்துக்குள்ள இந்த விஷயத்த வந்து பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ அதனால அதை பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. தனியா உட்காருங்க, பீஸ்ஃபுல்லா உட்காருங்க, மைண்டை பீஸ்ஃபுல்லா ஆக்கிக்கோங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்றத A to Z எல்லாத்தையும் ரொம்ப பண்ணுங்க, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு பாருங்க. சோ உங்களுக்கே தெரிஞ்சிரும் எங்க பிரச்சனை உருவாயிருக்கு, இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஸ்பார்க் ஆகும். சோ அது த்ரூ நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இந்த கனெக்ஷன்ல நல்ல ஒரு ரீயூனியனா இருக்கட்டும், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்டா இருக்கட்டும், அது இந்த கனெக்ஷன்ல வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஓகே, சோ நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி என்ன அப்படின்னா இந்த கனெக்ஷன்ல வந்துட்டு லைக் நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஒரு ரிசல்ட்டா இருக்கட்டும், எஸ் இந்த பர்சன் உங்களோட சோல்மேட் தான், இந்த பர்சன் உங்களுக்கு வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் தான். பட் இது வந்து நீங்க கரெக்டான ஒரு வேலை வந்து கொண்டு போறது தான் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்ல நெகட்டிவா போறீங்க அப்படின்னா சோ கண்டிப்பா இது நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பயத்தை தான் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து கொடுக்கும். பட் இங்க நீங்க அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இங்க கிடையாது. பொறுமையா நான் சொன்ன மாதிரி உட்காந்து யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குள்ளேயே அந்த ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். சில விஷயங்கள் உங்களோட மனசுல வந்து ஸ்பார்க் ஆக தான் செய்யும், உங்களுக்கே ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா?
உங்களோட இன்ட்யூஷன்ஸை நீங்க வந்து நம்புங்க, உங்களோட உள்ளுணர்வை நீங்க வந்து நம்புங்க. ஏதோ ஒரு பதில் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும், கிடைக்காமலாம் வந்து இருக்காது. அதை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது நீங்க இன்னும் நிறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும், ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். அது த்ரூ நீங்க ஒரு கரெக்டான ஒரு சில ஆன்சரை நீங்க வந்து கெட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த கனெக்ஷன் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும், ஒரு ஸ்கிராச்ல இருந்து மறுபடியும் இந்த கனெக்ஷன் வந்து உருவாகும். ஓகே, ஸோ இட் இஸ் அ டபுள் கன்ஃபர்மேஷன். ஏன்னா இங்க உங்க பர்சனும் ரெடியா தான் இருக்காங்க, நீங்களும் ரெடியா தான் வந்து இருக்கீங்க. பட் இங்க யாருமே ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது இல்லை. அண்ட் அதே மாதிரி உங்களோட சைட்ல பார்க்கும்போது இன்னும் ஒரு சில பிளாக்கேஜஸான ஒரு சில எனர்ஜி நான் உங்க சைட்ல வந்து பாக்குறேன். நீங்க வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்லுவோம், நெகட்டிவ் தாட்லயே நீங்க வந்து போயிட்டீங்க, எதுவும் நடக்காது, எதுவும் வேலைக்கு ஆகாது, இது இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு தாட் ஃப்ரேம்லயே நீங்க வந்து போறீங்க. உங்களை நீங்களே வந்து ஹார்ம் பண்ணிக்கிறீங்க, உங்களை நீங்களே வந்து ஹேட் பண்றீங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த பிளாக்கேஜஸான இந்த விஷயத்தை வந்து நீங்க ஸ்டெப் அவுட் ஆயிட்டு அடுத்து என்ன விஷயமோ அதை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். ஏன்னா இங்க டெஃபினட்டா அந்த ஒரு ரீயூனியனா இருக்கட்டும், ஒரு ரீகன்சிலேஷனா இருக்கட்டும், அது ஒரு டபுள் டைம் கன்ஃபர்மேஷன் மாதிரி தான் இங்க வந்திருக்கு. ஸோ ஓவரால் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பா வரும். உங்க பர்சனுக்கும் என்ன இதே தாட் தான் இருக்கு, பேசணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனாலும் பேச பயப்படுறாங்க. அந்த ஒரு டபுள் மைண்டடாவே இருக்காங்க. மேபி நாட், இப்ப நம்ம பேசலாம், இல்ல இப்ப நம்ம பேச வேண்டாம், இது கரெக்டா இருக்கும், இது கரெக்டா இருக்காது, இப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே இதே மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா எப்படி ஒரு விஷயம் வந்து சால்வ் ஆகும்? ஸோ மேக்சிமம் அப்ப இது ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனா வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எப்படி தாட்டோ அதே தான் அந்த பர்சனோட தாட்டும் அப்படிதான் இருக்க போகுது. அது ஒரு மிரரிங் மாதிரி கூட வந்து இருக்கலாம். ஒரு மிரர், இப்போ ஒரு 11 ஒரு மிரரிங் மாதிரி கூட வந்து அந்த விஷயம் வந்து இருக்கலாம். இப்ப நீங்க 1221 அப்படின்ற நம்பர் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு 12 சோ அது மிரரிங் மாதிரி ஒரு நம்பர் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்க அந்த மாதிரி ஒரு சில நம்பர்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் சைன் தான். ஸோ இங்க ரெண்டு பேர்கிட்டயுமே ஒரு சில பிளாக்கேஜஸ் வந்து இருக்கு, ரெண்டு பேருமே நெகட்டிவ் தாட்ஸ்ல வந்து இருக்கீங்க. அப்படி ரெண்டு பேருமே எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்னா தென் அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ ட்ரை டு கம் அவுட் ஃப்ரம் தட் பெயின். உங்களுக்கு எவ்வளவு ஒரு சில பெயின்ஃபுல்லான ஒரு மூமெண்டா இருந்தாலும் அதுல வந்து கண்டிப்பா வெளியில வர ட்ரை பண்ணுங்க. நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்து வச்சா மட்டும்தான் நம்மளால சேஞ்சஸே நம்மளோட லைஃப்ல வந்து பார்க்க முடியும். ஐயோ எனக்கு இப்படி கஷ்டமா இருக்கே, ஐயோ நான் இப்படி கஷ்டப்படுறேன்னா எத்தனை நாள் நம்ம அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்க முடியும் சொல்லுங்க? ஒரு கஷ்டம் வந்து இருக்கதான் செய்யும். அந்த கஷ்டத்தை பார்த்து நான் வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டே தான் இருக்க முடியும். அதை மாத்தணும் நான் ட்ரை பண்ணா, என் மைண்ட்ல நான் அதை மாத்தணும் நான் ட்ரை பண்ணா மட்டும்தான் என்னால ஒரு சேஞ்சஸ் ஆகுது பண்ண முடியும். அதுக்குரிய ஒரு ஆக்ஷன் நான் எடுப்பேன், ஒரு சேஞ்சஸ் நான் வந்து பார்ப்பேன். அதே மாதிரிதான் இங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஒரு சில பெயின் இருந்தாலும் ட்ரை டு பி கம் அவுட் ஃப்ரம் தட். அதுல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணுங்க. ஒரு சில ஆக்ஷன், ஒரு சில ஸ்டெப் பாசிட்டிவா எடுக்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்குரிய ஒரு சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்க தான் செய்வீங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். நெக்ஸ்ட் திங் இஸ், இங்க ஒரு எக்ஸாம்பிள், இது சொல்லும் போது எனக்கு ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ ஒரு குழந்தை வந்து சரியா படிக்காம இருக்கு. பட் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றது எல்லாருமே வந்து எழுத தான் போறோம், எல்லாருமே அட்டன் பண்ண தான் போறோம். அந்த பப்ளிக்ல நான் கண்டிப்பா வந்து ஜெயிச்சிடணும், அதுல நான் வந்து பாஸ் மார்க் வாங்கிடணும், நான் ஒரு நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில அந்த டைம்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் போது கண்டிப்பா அந்த கட்டாயத்தோட வந்து படிக்கணும்னு நினைக்கும் போது அதை படிச்சு கிளியர் ஆயிடுறாங்க இல்லையா, படிச்சு பாஸ் ஆயிடுறாங்க. அது வரைக்கும் அவங்க ஏதாவது ஃபெயில் ஆகலாம், அவங்க ஸ்கூல்ல படிக்கும் போது ஃபெயில் ஆகலாம். பட் அந்த பப்ளிக் எக்ஸாம் அது என்னோட லைஃப், அது என் லைஃப் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அதுல நான் கண்டிப்பா பாஸ் ஆகணும் அப்படின்னு அந்த நோக்கத்தோட படிக்கும் போது அதுல இருந்து அந்த ப்ராப்ளம் வந்து வெளில வராங்க இல்லையா, அந்த ப்ராப்ளம் வந்து அவங்க சால்வ் ஆறாங்க, ஒரு நல்ல மார்க் எடுக்கிறாங்க, ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கிறாங்க. ஸோ அதுபடிதான் அவங்களோட பெயின் என்னவா இருந்தாலும் ட்ரை டு பி ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். உங்களுக்குள்ள அந்த ஆன்சர் கண்டிப்பா வந்து இருக்கு, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, அதுல இருந்து வெளில வர ட்ரை பண்ணுங்க. ஸோ லைக் இங்க என்னதான் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அவங்க ஃபேமிலியில ஒரு அகேன்ஸ்டா பேசினாலும் சரி, உங்க ஃபேமிலியில அவங்கள வந்து ஏத்துக்கலனாலுமே சரி, ஸோ இந்த ஒரு ராங் அட்வைஸோ இந்த ஒரு ராங் திங்ஸ்னாலயோ இந்த ராங் சிச்சுவேஷன்னாலயோ நீங்க ஒரு இமேஜினேஷன் வச்சுக்காதீங்க. இது எதுவும் சேராது அப்படின்லாம் எதுவும் நினைச்சுக்காதீங்க. இது கண்டிப்பா வந்து சேரும். ஏன்னா இது லைக் இந்த கனெக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு இது ஒரு டிவைன்லி கனெக்ஷனா தான் இங்க வந்து இருக்கு. நம்பர் 3 ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கு. 333 நம்பர் நீங்க அடிக்கடி பார்க்கலாம். இல்லைன்னா நீங்க உங்களோட பர்சன் மார்ச் மந்த்ல பிறந்த ஒரு பர்சனா வந்து இருந்திருப்பீங்க, மார்ச் ஆர் ஜூலை. சில பேருக்கு வந்து உங்களோட பர்சன்லாம் நீங்க வந்து லைஃப் பாத் நம்பர் உங்களுக்கு வந்து நம்பர் 3, நம்பர் 6, நம்பர் 9 இருக்கலாம். இல்லைன்னா நீங்க பிறந்த தேதி வந்து நம்பர் 3, நம்பர் 6, நம்பர் 9 வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ இது சொல்லும் போதே அந்த 3, 6, 9 அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் வந்து பாக்குறோம். ஸோ நீங்க மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி பண்ற ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 3, 6, 9 பத்தி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் ட்ரை டு பி அண்டர்ஸ்டாண்ட் இதுல எவ்வளவு கான்சிக்வன்ஸ் இந்த ரீடிங்ல வந்திருக்கு, எவ்வளவு விஷயம் வந்து சீக்வன்ஸா வந்திருக்கு அப்படின்றது. ஸோ இந்த பர்சனும் சரி, உங்களோட எனர்ஜியும் சரி ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தான், ரொம்பவே ஒரு எமோஷனலான ஒரு
பர்சன் தான் நீங்க 2 பேருமே. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அ டைம். நீங்க ஒரு கரெக்டான ஒரு இடத்துல நீங்க அட்வைஸ் வந்து கேட்டீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். நீங்க தப்பான ஒரு இடத்துல போய் அட்வைஸ் வந்து கேட்டீங்க அப்படின்னா அது எதுவுமே சரியாகாது. ஸோ ஒரு பெஸ்ட் அட்வைசரா உங்களுக்கு யாரு வந்து தோணுதோ அவங்க கிட்ட நீங்க வந்து அட்வைஸ் எடுத்துக்கோங்க. ஆர்எல்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு டாரோ த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அது நீங்க பண்றனால உங்களுக்கு ஒரு சர்டன் அலைன்மெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களோட வாழ்க்கையில எப்படி கரெக்டா போறது அப்படின்ற அந்த ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ ட்ரை டு ஃபாலோ தட். இந்த கனெக்ஷன் அந்த ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியா இருக்கு, ஒரு சோல்மேட் ஜேர்னியா இருக்கு, இல்ல ஒரு கார்மிக் எதுனாலுமே சரி. ஸோ இங்க வந்து என்னன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் வைஸ் அந்த ஒரு அட்வைஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப்பை இன்னும் சேஃப் அண்ட் செக்யூரா கொண்டு போறதுக்கும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல ஒரு க்ரோத் கொண்டு போறதுக்கும் சரி, ஒரு பெர்ஃபெக்டான பிளேசஸ்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிறது பெட்டரா இருக்கும். ஓகே, ஸோ போய் எல்லார்கிட்டையும் வந்து போய் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ராங் டிசிஷனை வந்து எடுக்கிறதோ அதோட கான்சிக்வன்ஸ் நீங்க வந்து பார்க்க வேண்டாம். முக்கியமா யார்கிட்ட உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதோ உங்களோட லைஃப்ல உங்க கூட உங்க பிறந்தவங்களா இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்டா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இவங்க கிட்ட கேட்டா பெஸ்டா இருக்கும். இது வரைக்கும் இவங்க கிட்ட கேட்டது எதுவுமே வந்து ஒரு நெகட்டிவா வந்து போனது இல்ல, எனக்கு அது பாசிட்டிவா தான் இருந்திருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேளுங்க. அதுபடி அந்த விஷயத்த வந்து எடுத்து பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி டாரோ த்ரூ ஒரு சில கைடன்ஸ் நீங்க வந்து எடுங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த கனெக்ஷன்ஸ்ல அந்த ஒரு ஹாப்பினஸ்ங்கிறது வரதான் போகுது. ஓகே, ஸோ தர் வில் பி ஓகே யூ ஆர் சோ வெரி ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு மெசேஜஸ்மே வந்திருக்கு. நம்பர் 21 இங்க ஸ்பெசிஃபிக்கா வந்திருக்கு. நம்பர் 21. ஓகே, ஸோ இங்க பார்க்கும்போது again it is a very beautiful confirmation messages. இவங்களோட லைஃப்ல நீங்க ஒரு ஸ்பெஷல் பர்சன் தான். உங்களோட லைஃப்ல அவங்களும் ஒரு சில ஸ்பெஷல் பர்சன் தான் கண்டிப்பா வந்து இருப்பாங்க. ஸோ இந்த கனெக்ஷன் ஒரு பாசிட்டிவான ஒரு கனெக்ஷன் தான். இந்த கனெக்ஷன் டெஃபினட்டா ஒரு சக்சஸை தேடி போகக்கூடிய ஒரு கனெக்ஷன் தான். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் திங்கிங் எல்லாமே கொஞ்சம் மைண்ட்ல இருந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவ் வந்து திங்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ உங்களோட பெயின்ல இருந்து, உங்களோட வேதனை, உங்களுக்கு எவ்வளவு ஒரு சில ப்ராப்ளம் இருந்தாலும் அதுல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஃபியூச்சர்ல கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே உங்களை சுத்தி இருக்கவங்க, உங்களுக்கு யார் மேல நம்பிக்கை அதிகமா இருக்கும் அவங்க கிட்ட ரீச் அவுட் பண்ணுங்க. என்கிட்ட தான் ரீடிங்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாங்க, நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்குரிய கைடன்ஸ் என்னவோ நம்ம கண்டிப்பா கொடுக்க தான் போறோம். இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆக தான் செய்யும். ஓகே, இல்ல உங்களுக்கு மேஜரா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே நம்ம அதுக்குரிய ஒரு சில ப்ரேயர்ஸ் அண்ட் அஸ் வெல் ஸ்பெல் காஸ்டிங் திங்ஸ்மே நம்ம வந்து பண்றோம், ஸ்பெல் ஒர்க்ஸ்மே நம்ம வந்து பண்றோம். ஸோ அது த்ரூமே உங்களுக்கு ஒரு சில கைடன்ஸ் இருந்தாலுமே நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அதுலயுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ நீங்க எவ்வளவு தூரம் ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா அதுக்கு த்ரூ உங்களுக்கு ஒரு சில சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ்மே உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்க என்னோட வாட்ஸ்அப், என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ திஸ் ஆர் திங் ஐ கேன் சே இன்னொரு ரீடிங் கைஸ். உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசிடா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் வெல் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் என்னோட ஃபேஸ்புக் சேனல் நீங்க வந்து கொடுங்க. ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் அண்ட் ஒன் அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்க வந்து புக் பண்ணி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற அந்த வாட்ஸ்அப் நம்பர், ஸ்கிரீன்ல தெரியற இந்த இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அதை பத்தின டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்திருப்பேன். அதை தவிர்த்தும் உங்களுக்கு இந்த மாதிரி லைக் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு யாராவது பிளாக் மேஜிக் ஏதாவது பண்றாங்க, அதனால நீங்க ரொம்ப நெகட்டிவா வந்து ஃபீல் பண்றீங்க, உங்களோட பாடியில ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆகுது, ஹெல்த்ல அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா ஸோ அதுக்குரிய சொல்யூஷனான ஒரு ப்ரொடெக்ஷன் ப்ரேஸ் எல்லாமே தான் நம்ம வந்து பண்றோம். ஸோ அதை பத்தின டீடைல் உங்களுக்கு வேணும், கரியர்ல உங்களுக்கு ஒரு growth வேணும் அப்படின்னா எந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் அகைன் இந்த வீடியோல கொடுத்திருப்பேன், இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்திருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஸோ இது போல இன்னும் மல்டிபிளேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டரோன்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிளேஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் தட். அண்ட் நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போர்ட் சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ப்ளீஸ் கெட் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். See you guys next time. Until love you all. Take care. Bye bye.